வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஷனுமே இன்றைக்கி அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே பல்வேறு பணிகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. தண்டவாள பராமரிப்பு பணிகளாகட்டும், அல்லது ஸ்டேஷனையே மறுசீரமைப்பு ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் புதிய தண்டவாளங்கள் ஏற்படுத்துறது, இந்த பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒர்க் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பணிகள் அப்படிங்கிறது தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட முதல் 4 பிளாட்ஃபார்ம்களில் இந்த மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு ரயில்கள் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து தான் இந்த ரயில்கள் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். அதில் குறிப்பாக 2 ரயில்கள் மாற்றப்பட்டது. அது என்ன அப்படின்னா, தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே காலையில் கிளம்பி சென்னை எழும்பூரில் இருந்து கிளம்பி கொண்டு இருந்த இந்த ரயில் மதுரை வரைக்கும் இயக்கப்பட்டது. அதே மாதிரி சென்னை எழும்பூரிலிருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலும் சென்னை எழும்பூரிலிருந்து இயக்கப்பட்டு கொண்டு இருந்த இந்த ரயிலானது குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது. அதற்கேற்றாற் போல் இந்த ரயில்களுமே தாம்பரத்தில் இருந்து தான் புறப்பட்டு சென்று கொண்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நேற்று முதல் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதலே இந்த மாற்றம் அப்படிங்கிறது விலக்கி கொள்ளப்படுவதாக தெற்கு ரயில்வேவின் சார்பாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ரயில்கள் மீண்டும் எக்மோருக்கு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் இருந்தது. நேற்று இந்த ரயில்கள் எக்மோர் வரைக்கும் வந்தும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ தாம்பரத்தில் இருந்து எக்மோர் போகணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரெயின்லையோ அல்லது மற்றொரு ரயில்களையோ பயன்படுத்த வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்தது. இப்போது அந்த பணிகள் ஓரளவு நிறைவு பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ரயில்கள் எல்லாம், இந்த 2 ரயில்கள் மட்டும் இப்போதைக்கு இந்த 2 ரயில்களுக்கான மாற்றத்தை மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சென்னை வரக்கூடிய அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலும், பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை வரக்கூடிய அந்த பயணிகள் ரயிலும் 2மே இப்போது மீண்டும் எழும்பூருக்கு வரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் நம்ம தயவு செய்து தாம்பரத்தில் இறங்கணும், தாம்பரத்தில் இறங்கி மாறணும் அப்படிங்கிற டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இல்லை. இந்த ரயில் வழக்கம் போல் எழும்பூருக்கு வர்றதுனால நம்ம தாராளமாக பயணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.